நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு நாங்க துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக, இதை எங்களுக்கு வாய்க்க செய்த கிருபைக்காக, இந்த நாளிலும் நாங்கள் கூடி இந்த வசனங்களை தியானிக்கும்படியாய் கொடுத்திருக்கிற சுகம், பலன், கிருபைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த வசனங்களை நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உட்கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது எங்களுக்கு ஆசீர்வாதம், அது எங்களுக்கு ஜீவன், அது எங்களுக்கு பலன், அது எங்களுக்கு பாதுகாப்பு, அது எங்களுக்கு வழி நடத்துதல், அது எங்களை உயிர்ப்பிக்கும் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நாங்க நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்க இப்படி கூடி வரும்போது எங்களுக்கு இப்படி கொடுத்திருக்கிற இந்த இந்த ஜூம் ஃபெசிலிட்டிக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பல இடங்களிலிருந்து நாங்க எவ்வளவு தூரம் இருந்தாலும் நீர் எங்களை இணைக்கிறீர். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வசனம் எங்களை கூட்டி வருகிறது, அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் கூட சுவாமி, தடையின்றி இந்த நேரத்தை நாங்க அனுசரிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இன்னும் வர இருக்கிற மக்களை சீக்கிரமாய் அழைத்து வாரும். இந்த நேரத்தை ஆவியானவர் தாமே பொறுப்பேற்றுக் கொள்ளும். நாங்கள் உங்களுடைய வசனத்தை வாசிக்கும் போதும் எங்களோட உள்ளங்கள் திறந்திருக்கவும், ஆண்டவரே அதை ஏற்றுக்கொள்கிற மன பக்குவத்தில் இருக்கவும், சுவாமி, அதை நாங்கள் நன்றாய் விளங்கி, அதை நாங்கள் ஆண்டவரே அதன்படி வாழுகிற கிருபைகளையும் எங்களுக்கு தரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம் சுவாமி, இது ஒரு ஜீவ ஊற்று போன்றது தகப்பனே. எவ்வளவோ எவ்வளவு நாங்க எடுத்து பருகினாலும் இன்னும் இன்னும் எங்களுக்கு தாகமும், இன்னும் இன்னும் எங்களுக்கு வாஞ்சையும் பெருகி கொண்டே இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் அப்படி எங்கள் உள்ளங்களில கிரிய செய்யும், வழி நடத்தும். இந்த நேரத்தை ஆசீர்வதியும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So once again, welcome to the study. நாம இப்ப 11ஆம் அதிகாரத்துக்குள்ளாக வந்துட்டோம். எபிரேயர் 11க்கு வந்துட்டோம். இன்னும் 2 அதிகாரம் தான். So it's high time for you all to think about the next book. இனி அடுத்ததா நாம என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத யோசித்து, ஒருவேளை வாட்ஸ்அப்லயோ இல்ல அடுத்த தடவை வரும்போதோ நீங்க சொன்னா I can be prepared. So we are now in the 11th chapter of Hebrews. இந்த 11th சாப்டர் வந்து ஒரு ஒரு அருமையான சாப்டர். ஏன்னு சொன்னா அது வந்து ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த் உடைய பட்டியல் நிறைந்த ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்துல நாம 3 முக்கியமான விசுவாச வீரர்களை குறித்து கடந்த வாரத்துல நாம் பார்த்தோம். அதாவது ஆபேல் தொடங்கி ஆபேல், ஏனோக்கு, நோவா ஆகிய இந்த 3 பேரை குறித்து நாம முதல் 7 வசனங்களிலே நாம் தியானித்தோம். இனி வருகிற அடுத்த பகுதி 8லிருந்து 19 வசனங்கள் வரைக்கும் நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனாகிய முற்பிதாக்களில் ஒருவராகிய ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த பகுதிக்கு இவ்வளவு நீட்ட பேசேஜ் இந்த ஆக்கியோன்னு சொல்லி இருக்கிறார். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகளில அவர் எப்படி ஒரு விசுவாச வீரராய் திகழ்ந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதோடு கூட இவர் விசுவாசிகள் எல்லாருக்கும் தகப்பனாக முன்னோடியாக வாழ்ந்து சென்றார். அவரை குறித்து நாம் இங்க வாசிக்கிறோம். நமக்கு அவரை பற்றி எல்லாம் தெரியும். அதனால நம்ம அவருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம படிக்க போறது இல்லை. ஆனா அந்த சந்தர்ப்பங்கள்ல அவர் எப்படி விசுவாச வீரனா இருந்தார், நாமும் அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம், இதைத்தான் நம்ம வேகமா பார்க்க போறோம். சோ 8ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இத நம்ம வாசிக்கும் போதே நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. போற இடம் தெரியாம நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட இன்னைக்கு முடியுமா? இடம் தெரியாமையே போயிட முடியுமா? ரொம்ப கஷ்டம் இல்ல? நம்ம எங்க போவோம்? ஸோ லிட்டரலா பரதேசிகளாக அல்லது திரிந்து செல்லுகிறவர்களாக தமிழ்ல சொல்லும் போது, இங்கிலீஷ்ல அழகா வாண்டரிங்கா, நோமேட்ஸ் மாதிரி இந்த
எங்க எங்க இடம் இருந்தா அங்க ஒரு கூடாரத்தை போட்டு இருந்துக்கிறது. அப்புறம் அப்படியே போறது. இப்படி போகிற ஒரு வாழ்க்கைய ஆபிரகாம ஒரு செட்டில்டு லைஃப்ல இருந்த ஆபிரகாம அனுப்புறாரு ஆண்டவர். அது போகும்படி அழைக்கப்பட்ட போது தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டார். ஸோ வி சி இத இதற்கு முன்பாக இருந்த மூன்றுலையும் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபெய்த் இன் வர்ஷிப்பிங். ஆபேலுடைய வாழ்க்கையில Abel's life we saw faith in worshiping. In Enoch's life we saw faith in walking with God. In Noah's life we saw faith in working. Now in Abraham's life we see faith in wandering. Wandering life தான். அரதேசிகளும் பரதேசிகளுமாய் திரிந்து வாழ்கிற வாழ்க்கை. ஒருவேளை இன்னைக்கு நமக்குமே இது ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு காரியம். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் நம்ம இந்த இடத்துல இந்த பூமியில ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் மாதிரி ஒரு செட்டில்டு லைஃப்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா God wants us to have our citizenship only in heaven. நமது குடியிருப்போ பரலோகத்துல. இங்க இருக்கிறது நமக்கு டெம்பரரி தான். அதைத்தான் நம்ம எப்பவுமே ஞாபகத்துல வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை நம்ம செய்கிறோம். பல திட்டங்களை போடுகிறோம், பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செய்கிறோம், இப்படியெல்லாம் பண்றோம். பட் we must always remember this is only temporary. Abraham did step out in faith. அவர் போக சொன்ன உடனே அவர் போனார். அவர் எங்க போகணும் எதுவும் அவருக்கு தெரியாது. ஆனா அவர் வெளியே போனார், கீழ்ப்படிந்தார். So for such a faith you need obedience. அவர் எந்த கேள்வியும் கேட்கல. எங்க சாமி கூட்டிட்டு போறீங்க, நான் எங்க போகணும், எப்படி போகணும், எந்த திசையில போகணும், அவருக்கு 1000 கேள்வி வந்திருக்கும். ஆனா அவர் எதுவுமே கேட்கல. இதத்தான் நாமும் அவரிடத்துல இருந்து கற்றுக்கொள்ளணும். திஸ் இஸ் வாட் யூ கால் அஸ் அப்சல்யூட் ஃபெய்த். ஒன்றையுமே நம்ம அறிந்து கொள்ளாம அவரிடத்துல நாம முழுமையாய் நம்புகிறது. கம்ப்ளீட் டிபெண்டன்ஸ் ஆன் காட். அந்த ஒரு இதை அவர் எதிர்பார்க்கிறார். ஈவன் ஆப்ரஹாம் வாஸ் நாட் பெர்ஃபெக்ட் இன் தட். ஆனா நம்மையும் அப்படித்தான் அவர் எதிர்பார்க்க. God is a God who can understand us. ஆனா அதுவே நமக்கு என்ன ஆயிடக்கூடாது, எக்ஸ்கியூஸா ஆயிடக்கூடாது. நாம அதை எக்ஸ்கியூஸா வச்சு நாம நம்முடைய வாழ்க்கையை நடத்தக்கூடாது. we have to depend on God. அப்போ இங்க ஆபிரகாம் போறாரு. ஆனா பாதி வழியில அவர் என்ன பண்றாரு, காரான்ங்கிற இடம், காரனும் ஒரு தமிழ்ல இருக்கும், அந்த இடத்துல அவர் கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் மறுபடியும் புறப்பட்டு போறாரு. So he did not actually obey completely. ஓன்னு சொன்னோடனே அப்படியே போக அவர் ஆரம்பிச்சுட்டு அப்படியே போயிட்டே இல்லை. அவர் கொஞ்சம் நடுவுல பிரேக் பண்றாரு. அதனுடைய விளைவுகளையும் அவர் சந்திக்கிறார். அதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்ப்போம். ஆனாலும் இத்தனை வருஷம் கழிச்சு அவரை பற்றி எழுதியிருந்த 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவரை பற்றி எபிரேயர் ஆக்கியவன் எழுதும் போது அவரை விசுவாச வீரர் பட்டியல்ல கொண்டு வர்றார். அத அவரு எழுதப்போ ஆவியானவர் அந்த பர்டிகுலர் தப்ப சொல்லும்படியாக சொல்லவே இல்லை, மறந்துடல. God is a God who can forgive us as well as who will forget our mistakes. அவர் நம்முடைய தவறுகளை மனதில் வைத்துக் கொள்ளுகிறவர் அல்ல. அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதோடு தவறுகளையும் அவர் மறந்து விடுகிற தேவனாய் இருக்கிறார். அதுதான் இங்க ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட நாம பாக்குறோம். இப்போ 9ஆம் வசனத்துல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வசனத்துல நம்ம என்ன பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்னா, அவர் விசுவாசத்தினாலே புறப்பட்டு கீழ்ப்படிந்தவராய் சென்றார். 9th வேர்ஸ்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அவர் பரதேசிய போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அவங்களாம் இனிமே பிறக்கல. இந்த வசனம் இப்படி சொல்லுது. ஆனா அவர் என்ன, what we understand is he was living in tents, wandering by faith. So he lived as a pilgrim.
ஆல்வேஸ் விசுவாசம், ஃபெய்த் இஸ் ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஒரு 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 படியாதான் ஆண்டவர் நமக்கு விளக்கி காண்பிப்பார். அவர் அப்படியே முழு பிக்சரும் நமக்கு குத்துற மாட்டார். ஒன் ஸ்டெப் அட் அ டைம், ஒன் டே அட் அ டைம். ஸோ ஆபிரகாமும் அப்படித்தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா அவர் முன்னேறிக்கிட்டே போறாரு. அவர் எங்க போறாருன்னு அவருக்கு தெரியல, ஆனா போயிட்டே இருக்காரு. ஸோ இங்க நமக்கு இருக்கிற பாடம் என்னன்னா, God wants us to have a break from all the past influences and start a fresh over. நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக பழைய காரியங்கள், past influences, past relationships, past friendships, past so many factors நமக்கு அதிகமான ஒரு நம்முடைய வாழ்க்கை முறையை, நம்முடைய வாழ்க்கையவே அது வந்து அழுத்தி கொண்டு இருக்கும். அதிலிருந்து ஒரு விடுதலையை, அப்படி விடுபட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் அங்க இருக்கும்போது நிறைய செல்வந்தனா இருந்தாரு, நிறைய ஒட்டகம் அப்படியெல்லாம் இருந்துச்சு. அவருக்கு நல்ல மனைவி, சகோதரர் எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. ஸோ ஹி மஸ்ட் ஹவ் ஹேட் அ வெரி செட்டில்டு லைஃப், இல்லையா? ஆனா அது எல்லாத்தையும் விட்டு, அந்த அந்த மாதிரியான வாழ்க்கையை விட்டு இப்ப நீ கிடந்து ஒரு சஞ்சாரியை போல, ஒரு பரதேசியை போல, ஒரு பில்கிரிமா, ஒரு வாண்டரரா போன்னு சொல்றாரு. ஸோ இட்ஸ் அ வெரி டோட்டலி டிராஸ்டிக், ரேடிக்கல் சேஞ்ச். He absolutely believed in God and he started his life. இப்படி நம்மையும் கூட ஒரு புது வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மை எதிர்ப்பார். ஒருவேளை நம்முடைய தொடக்கம், இந்த மாதிரி புது வாழ்க்கையின் தொடக்கம் வந்து நம்முடைய ரட்சிப்பின் அனுபவம். நம்ம வாழ்ந்த பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய அனுபவத்துக்கு, புது வாழ்க்கைக்கு, புது இருதயத்தோடு, புது ஒரு உடன்படிக்கையோடு நாம ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். இப்படி ஆரம்பிச்சிட்டு இருக்கிற இந்த நாட்களிலும் கூட இன்னும் நம்முடைய பழைய பாஸ்ட் இன்ஃப்ளூயன்சஸ் ஏதாவது நம்மை ஆக்கிரமித்து கொண்டிருந்தால் நாம் அதை விட்டு விலக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். So he lived as a sojourner in the land of God, the land God promised. அங்க அந்த இடத்துல he never owned anything. ஏன்னா அவரே ஒரு நிலையான இடத்துல இல்லாததுனால அவர் எதையுமே அவர் வந்து அந்த இடத்துல அவருக்குன்னு பெர்மனண்டா வைத்துக் கொள்ளவில்லை. ஆனா ஒரே ஒரு இதை மாத்திரம் அவர் செய்தார். அது என்னன்னு சொன்னா, அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் புதைக்கிறதற்காக ஒரு குகையை, ஒரு நிலத்தை அவர் தன்னுடைய பணத்தை போட்டு அவர் வாங்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுலதான் அவங்க முழு குடும்பமும் சந்ததியா இப்படி புதைக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மற்றபடி அவர்கள் வேற எந்த இதுல, ஏன்னா he knew that he was called for a sojourner life. So first step அவருடைய வாழ்க்கையில விசுவாசத்தோடு வீட்டை விட்டு வெளியே வந்து கர்த்தரை நம்பி அவருக்கு கீழ்ப்படிந்து சஞ்சாரியாய் திரிந்தார். இரண்டாவது, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தை அவர் உறுதியாய் பற்றி கொண்டு அதற்காய் காத்திருந்தார். The next thing is விசுவாசம், faith in waiting, faith in wandering, now faith in waiting. விசுவாசத்தோடு அவர் காத்திருந்த வருஷங்கள். ஜோசப் பார்க்கர் என்ன சொல்றாருன்னா, கிரேட் லைஃப்ஸ் ஆர் ட்ரெயின்ட் பை கிரேட் ப்ராமிசஸ். நமக்கு கொடுக்கப்படுகிற வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையை நம்மை அது உருவாக்கும், நம்மை அதை இட் வில் ஷேப் அவர் லைஃப் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இவருக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில நம்ம பார்க்கிறோம். நீ உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், அப்படின்னு ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். சோ இப்போ ஆபிரகாம் அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு ஸ்டெப்பும், விசுவாசத்தோடு அவர் செய்கிற ஒவ்வொரு காரியமும்
ஒரு பெரிய பாதிப்பை அவரை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் இன்றைக்கும் நமக்கும் அது ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. அதாவது அவருடைய இந்த ப்ராமிஸ காத்திருந்த வருஷங்கள், அந்த ப்ராமிஸ காத்திருந்த வருஷங்களுக்கு அவருக்கு முக்கியமா தேவைப்பட்டது என்னன்னு சொன்னா பொறுமை. காத்திருக்கிறதுல நமக்கு மிக அவசியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா பொறுமை. இப்போ ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நம்ம அதுல அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சாரி 3ஆம் வசனம், தமிழ்ல 3. அப்ப இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. சோ நம்ம ஒரு காரியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோமா? நாம என்ன எதை வைத்து நாம பொறுமையா காத்திருக்கணும்னு சொன்னா, இந்த வசனம் நமக்கு அதுக்கு உதவி செய்யுது. என்னன்னா, குறித்த காலத்துக்கு. So there is a time. God holds the time. அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் முக்காலத்திற்கும் பொருந்தினவர். அவர் தான் தொடக்கம், அவர் தான் முடிவு. சோ அந்த காலத்துக்கு அந்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். So when the time comes, we know God will never be late. God can never be late. So முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அது ஒரு நாளும் அது என்ன ஆகாது, பொய் சொல்லாது, மாறாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருக்கும். அது நிச்சயமாய் வரும், அது தாமதித்தில்லை. So God has given you a promise, we have to wait. So Abraham waited for how many years? 25 years. 75th yearல அவருக்கு அந்த ப்ராமிஸ் கொடுக்கப்படுது. 100th yearல தான் அந்த ப்ராமிஸ் அவருக்கு நிறைவேறுது. So he lived by his patience. இன்னும் ஒரு முக்கியமான அவருடைய வாழ்க்கையில நாம பார்க்கக்கூடிய அவருக்கும் சாராளுக்கும் இருந்த ஒரு காரியம் என்னன்னா, they looked beyond. In faith they were able to look beyond. இது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக மிக அவசியமான ஒரு காரியம். இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம கண்கள்ல பார்க்கறது இல்ல. இதற்காட்டிலும் அப்பால் உள்ள காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். நாம் கர்த்தரிடத்துல நெருங்கி ஜீவிக்கும் போது அவர் நமக்கு காண்பிக்கிற அந்த காரியங்கள் நமக்கு விளங்கும். So even Abraham and Sarah had a vision of their home in the heaven. So they were looking forward for that city. அதனாலதான் இங்க என்ன பண்ணல, they never bought any land. அவங்களுக்கு அந்த பரமதேசத்துல இருக்கக்கூடிய அதுதான் அவர்களுக்கு பெரிய ஈடா இருந்தது. இங்க நாமும் கூட, அதான் நான் சொல்ல வந்தேன், நாமும் கூட நம்ம வீடு வாங்குறது தப்பல்ல, அதை நான் சொல்லல. ஆனா நம்ம இங்கேயே பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் மாதிரி இங்க இருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் நம்ம என்ன செய்யக்கூடாது, உலகம் நம்மை ஈர்க்கக்கூடாது. உலகத்திலே நம்ம வாழ்கிறவர்களா இருக்கணும், ஆனா நம்மில் உலகம் இருக்கக்கூடாது. We live in the world, but we are not of the world. அதனால நம்ம அந்த மாதிரியான ஒரு டிஸ்டிங்ஷனோட வாழ அழைக்கப்படுகிறோம். அது யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அழகா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜெபத்துல அதை சொல்லுவார். அந்த விதத்துல நாம வாழணும். சோ 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2 பேதுரு 11ஆம் அதிகாரம், இங்கெல்லாம் நம்ம பரதேசிகளா இருக்கிறோம்ங்கிறத குறித்து பேதுருவும் சொல்றாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு லுக்கிங் பியாண்ட் இன் ஃபெய்த், they had a vision beyond what they could see. ஏன்னா ஃபெய்த்தை என்ன, 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது, காணப்படாதவைகளை நம்புகிறது. காண்கிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நம்புகிறது. சோ அத they believed and so they had that kind of faith. இப்ப 11 and 12 நம்ம பார்க்கும்போது அந்த வசனங்கள் என்ன பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி, சாராளும், note the point,
கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். நம் பொதுவா நினைக்கிறோம் ஆபிரகாம் மாத்திரம்தான் விசுவாசித்தாரு, அவர் தான் விசுவாசிகளின் தகப்பன்னு. ஆனா சாராளுக்கும் அந்த விசுவாசம் இருந்தது. ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். பாருங்க, நம்பர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெருசா சொல்றாருன்னு பாருங்க. இன்றைக்கு பூமியில 358 பில்லியன். ஆனா இது அன்றைக்கு அப்ப எப்படி இருந்திருக்கும்? கடற்கரை மணல போல. இன்றைக்கு இருக்கிறவர்கள் எல்லாம் சேர்த்துதான் இதுதான் அன்றிலிருந்து இன்று வரை இருக்கக்கூடிய மக்களை அவருடைய சந்ததியாக, அவருடைய ஜனங்களாக, இன்றைக்கும் அவர்தான் நம்முடைய பிதாவாக, விசுவாசி தகப்பனாக அவரை சொல்றார். இந்த சாராளும் விசுவாசித்தாள்னு சொல்லும் போது நம்ம நாம் நினைக்கிறது போல சாராளுக்கு அந்த அளவு விசுவாசம் குறைவாதான் இருந்தது. ஆனாலும் அவர்கள் விசுவாசித்ததுனால அவர்களுடைய விசுவாசமும் நீதியாக எண்ணப்பட்டது. அதனாலதான் அந்த பட்டியல்ல அவங்களும் வர்றாங்க. ஸோ இட் வாஸ் நாட் பர்ஃபெக்ட். சாராஸ் ஃபெய்த் வாஸ் நாட் பர்ஃபெக்ட். மறுபடியும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஃபெய்த் ஹீரோஸ் எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட் லைஃப் வாழ்ந்தவங்கன்னு நாம என்ன சொல்ல முடியாது. But their faith was considered righteous. So they had that kind of faith and all that factors which is associated with faith, like obedience, patience, waiting, all these things, working for God, worshiping God in crisis. At the time of crisis situations, they worshipped God, they believed God in faith. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்போது அவர்களில் இருந்த அந்த குறைவுகள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிடறாரு? நிறைவாக்கிறார். இங்க சாராவுடைய ஃபெய்த் நாட் பர்ஃபெக்ட். ஃபர்ஸ்ட் 18ஆம் அதிகாரத்துல அந்த 2 தூதர்கள் போல மனுஷர்கள் வந்து சாராளுடைய பிரசவத்தை பற்றி பேசும்போது she laughed. But that laughter was an unbelief laughter. நம்பிக்கையற்ற ஒரு நகைப்பு. ஆனால் அதையே ஒரு விசுவாச நகைப்பாக, என் கர்த்தர் என்னை நகைப்பாக மாற்றினார் என்று சொல்லும்படியாக அந்த 21ஆம் அதிகாரத்துல சாராளுடைய விசுவாசம் பெரியது. இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஒரு காரியங்கள் நம்மில் நடைபெற வேண்டும். ஒரு வளர்ச்சி, முதிர்ச்சி இருக்கணும். No one is born perfect. No one is born matured. இல்ல growing தான் எல்லாமே. step by step we will have to grow. We may have some defects, we may be having some faults, but we are to grow. அங்கே நின்றுடக்கூடாது. நம்ம அந்த இடத்துலயே அப்படியே நின்றுடக்கூடாது. சாரால் சிரிச்சாங்க, ஆனா மறுபடியும் அவங்க தன் வாழ்க்கையை நகைப்பாய் மாற்றிதான் ஈசாக்கு என்ற பெயருக்கு நகைப்பின் மகன் அப்படின்ற பெயரை அவங்க வைத்தாங்க. கர்த்தரை அவர்கள் உண்மையுள்ளவர் என்று நம்பினதுனாலதான் அவர்களுக்கு இந்த இதை கொடுத்தது. இந்த விசுவாச பட்டியல்ல அவங்க வந்தாங்க. அவங்க என்ன நம்பினாங்க? அவர் உண்மையுள்ளவர், இஸ் ஃபெய்த்ஃபுல் இன் கீப்பிங் ஹிஸ் ப்ராமிசஸ். அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்ததுனால God gave her the strength. நமக்கு நல்லா தெரியும் Sarah's condition was physically unfit, but God gave her the strength. ஆனா எது அந்த கற்பத்தை உற்பவித்தது? சாராளினுடைய விசுவாசம். இன்னைக்கு டெக்னிக்கலா சயின்டிபிக்கலா நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம், தெளிவா தெரியுது. பட் இந்த சூழ்நிலையிலும் அதை நடக்கும் என்று நம்பணும்னா அது எப்படி நடக்க முடியும்? கர்த்தரால் மாத்திரம்தான் அது முடியும். எலிசபெத்துக்கும் சகரியாவும் எத்தனை நாள் கழித்து, எத்தனை வருஷங்கள் கழித்து எப்படி முடிந்தது? விசுவாசத்தினால், ஆவியினால். சோ அந்த ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். God gave the strength, but Sarah received it by faith. So
2 பேருமே அதுல ஆபிரகாமும் சாராளும் இணைந்து நம்பினதினாலே இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பாவித்து அழைக்கிற நம் தேவன் அவர்களுடைய வாழ்க்கையை பூர்த்தி செய்தார். இப்போ இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு, இவர்கள் எல்லாரும் இப்ப யார் வரைக்கும் சொல்றாருன்னா சாரா வரைக்கும் இந்த இடத்துல சொல்றாரு. ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், சாரா. இப்ப இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அந்நியரும் பரதேசிகளும்னு அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். They died in faith. இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அவங்க இந்த அறிக்கையை மாத்திரம் சொல்ல, நாங்க அந்த அந்த தேசத்துக்கு போக போறோம். இப்ப இவங்க தாங்க விட்டு வந்த தேசத்தை நினைச்சு சொல்லல, வரப்போகிற தேசத்தை குறித்து அவர்கள் சொன்னார்கள். அதான் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறது இல்லை. அருமையான ஒரு வார்த்தையை அங்க பாக்குறோம். தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. The heavenly city promise was made to Abraham and Sarah, and they believed the promise. வெளியே போய் அப்படி திரிஞ்சு வாழ்க்கையில வாழ்றாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு தேசத்தை நான் கட்டி வச்சிருக்கேன் அப்படின்றாரு. அதை அவங்க நம்புறாங்க. அதை அவங்க கண்களால பார்க்கவே இல்லை. அவங்க சாகும் வரை அதை பார்க்கவில்லை. ஆனா அவங்க அங்க நாங்க போறோங்கிற ஒரு நிச்சயத்தோட அவங்க இன்னைக்கு நாமும் கூட நாம் மரிக்கிறப்ப கூட இப்ப நாமும் ஆண்டவர்கிட்ட போறோம், நாமும் அந்த பரலோகத்துக்கு போறோம்னு நம்ம கண்கள்ல நம்ம பார்த்தது இல்லை. ஆனா நாம விசுவாசிக்கிறோம். ஆனா நமக்கு என்னன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ், இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் டு பிலீவ் இருக்கு. ஆபிரகாம் காலத்துல அது எல்லாமே இல்லை. ஆனாலும் தே பிலீவ் தி வேர்ட் ஆஃப் காட். அது ஆண்டவர் சொன்னது, அதனால அதை நாங்க நம்புறோம். So that much of faith they had. எஸ், இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன அந்த தேசம் அது இப்ப நடக்காதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அது எப்பவோ நடக்க போகுது. இமேஜின், அது இப்ப எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு? நியர்லி 6000, அரௌண்ட் 5000 இயர்ஸ் இருந்திருக்கும். பட் ஸ்டில் அவங்க அப்பவே அதை நம்பினார்கள். They considered the promise and they assured that the promise was valid because God made the promise. கர்த்தருடைய வார்த்தையை நாம் அவ்விதமாய் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஒரு நாளும் லேசா எடுத்துடக்கூடாது. அவருடைய வார்த்தைகளை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுக்குதான் நமக்கு விசுவாசம் தேவை. நமக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்மால என்ன செஞ்சிட முடியும்? அவருடைய வார்த்தையை அப்படியே நம்ப முடியும். அப்படியே நம்பி அதற்கு கீழ்ப்படிய முடியும், அதற்கு காத்திருக்க முடியும், அதற்காக பொறுமையா இருக்க முடியும். அதற்கு மேல நாம் காண்கிற காரியங்களை காட்டிலும் மேலானவைகளை நாம் காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு புரிதல் வந்தது. என்னது? திஸ் வேர்ல்ட் வாஸ் நாட் தேர். சிம்லிஸ் பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு ஒன்று இருக்கு. நான் ஐ ட்ரை டு டேக் த வீடியோ, ஆனா அதை எப்படியோ ஷேர் பண்ண இன்னும் எனக்கு அது தெரிய மாட்டேங்குது. திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் மை ஹோம் அப்படின்னு ஒரு அருமையான பாட்டு. அதுல வேர்ட்ஸும் ரொம்ப அழகா இருக்கும். அதுதான் இவங்க ஆபிரகாமும் சாராவும் நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க ஒருவேளை. மேபி இஃப் இட் இஸ் பாசிபிள் நெக்ஸ்ட் வீக் ஐ ஷல் ட்ரை டு பிளே தட் வீடியோ. இந்த ஆபிரகாமும் சாராலும் அந்த அந்த பிலீஃப்ல தான் இருந்தாங்க. இந்த வேர்ல்ட் இஸ் நாட் மை ஹோம். அவங்களுக்கு ஒரு வரக்கூடிய ஒரு தேசம் உண்டு, அதற்காய் அவர்கள் காத்திருக்கிறார்கள். அடுத்ததா இன்னும் என்ன நம்ம பார்க்கிறோம்னா, இந்த விசுவாசத்திலேயே அவர்கள் மரித்தார்கள். அவங்க விசுவாசம் இருந்ததுனால அந்த மரணத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க நினைக்கல. நான் அந்த தேசத்துக்கு போகணும், அதனால நான் மரிக்காம அங்க போவேன்னு அவங்க நினைக்கல. மரித்தார். They died in faith. So we do not
have faith to escape death, but we have faith to die in faith. Die in faith. There's a lot of difference. விசுவாசத்திற்குள்ளாக நாம் மறிக்கிறதுங்கிறது எவ்வளவு ஒரு ஒரு தைரியமான காரியம் தெரியுமா? இந்த கடைசி நேரங்கள் நீங்க பார்க்கும்போது அந்த விசுவாசம் நமக்கு இருக்குதுன்னா அவ்வளவு ஒரு தைரியத்தோட நாம என்ன செய்ய முடியும்? நம்ம அந்த மரணத்தை சந்திக்க முடியும். ஒருவேளை நமக்கு சரீர வேதனைகள், உபாதைகள் அதெல்லாம் இருந்தாலும் மரணத்தை சந்திக்க நமக்கு என்ன இருக்காது? பயம் இருக்காது. ஒரு ஆயத்தம் இருக்கும். ஆனா அதே சமயத்துல அந்த விசுவாசம் இல்லைன்னா அந்த மரணத்தை சந்திக்க முடியாதபடி பயந்து அதனால பலவிதமான ரியாக்ஷன்ஸ் நடந்து, ஈவன் த கிரேட் சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டைன், he had a very horrible death. அவருக்கு அந்த நிச்சயம் இல்லை. he realized it then only. ஆனா பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி நம்முடைய மரணத்தை நாம் சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். ஏன்னா இதே எபிரேயர் புஸ்தகத்துலதான் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல நாம வாசிச்சிருக்கோம். மரணமும் நியாய தீர்ப்பும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. So we have to face death. So we should be ready to face death. God may call us at any time. அது நமக்கு தெரியாது, எப்ப கூப்பிட போறாரு நமக்கு தெரியாது. ஆனா நாம எந்த நேரம் கூப்பிட்டாலும் அந்த மரணத்தை சந்திக்க நாம் ஆயத்தமாய் இருக்கணும். அது நமக்கு எப்ப முடியும்னா நமக்குள்ள இந்த விசுவாசம் இருக்கும்போதுதான். சோ விசுவாசங்கிற வார்த்தை ரொம்ப ஜென்ரலைஸ்டா போயிடுது. ஃபெய்த்னாலும் நாம ரொம்ப ஜென்ரலா எடுத்துக்கிறோம். ஏன்னா கிறிஸ்டியன்ஸ்க்கு இந்த ஃபெய்த்துங்கிற வார்த்தை சும்மானா வந்துகிட்டே இருக்கும். ஆனா உண்மையாகவே அந்த ஃபெய்த்தை நம்ம சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஃபெய்த்தை நம்ம கிரியையில காமிக்கிற விதமாக ஒபீடியன்ஸ்ல, பேஷன்ஸ்ல, நம்முடைய காத்திருப்புகள்ல, நம்முடைய வாழ்க்கையில நாம அறிந்து கொள்ளுகிற நம் வெளிப்பாடுகள்ல நம்ம அந்த விசுவாசத்தை நம்பி வாழும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு தைரியமாக ஆயத்தத்தோடு மரணத்தை நாம் சந்திக்க முடியும். அவங்க விசுவாசத்தினால அவங்க they looked beyond faith, but they never went beyond faith. அந்த அவங்களுடைய பார்வை தூர பார்வையா இருந்தது. காணாததை விசுவாசிக்க அவங்களால முடிந்தது. ஆனா அவங்க காணாததை அட்வென்ச்சர் பண்ணி அவங்க வெளியே போகல. they never went. இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா அவங்களுடைய விசுவாசம் இருந்ததுனால அவங்க தேவனை பரிசோதிக்கவில்லை. இது ஒரு பெரிய டெம்டேஷன். பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவுக்கே கொடுத்த டெம்டேஷன். வசனங்களை கொண்டே அவரை அந்த மாதிரி சோதிக்கிறார். நீ கீழே குதி, தூதர்கள் உன்னை பிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். சோ விசுவாசிக்கிறோம் நாம கர்த்தர் காத்துக்கொள்வார், பாதுகாப்பார் என்ன. அதுக்காக இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் நாம செய்ய துணியக்கூடாது. அது துணிகரம். இந்த விசுவாச முற்பிதாக்கள் அப்படி எந்த காரியத்தையும் செய்யல. they grew beyond. இதுதான் நம்ம வாழ்க்கையிலையும் இருக்கும். they grew beyond in simple dependence on God. அப்படிதான் நாமும் more and more we should trust him and more we should depend on him. Faith is after all FAITH, for all I trust him. faith. So அதுதான் நாம அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். they never went below faith or lost faith. விசுவாசத்துல குன்றியோ ஒரு விசுவாசம் அற்ற ஒரு வாழ்க்கையோ அவர்களிடத்துல காணவே இல்லை. சோ நாமும் நம்ம இடத்துல நாம இன்னைக்கு பண்ண வேண்டிய ஒரு ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே என்னுடைய விசுவாச குறைவை நிவர்த்தியாக்கும். லார்ட் ஹெல்ப் மீ இன் மை அன்பிலீஃப். அநேக சமயங்கள்ல நான் என்னுடைய திட்டத்தை, என்னுடைய அறிவை, என்னுடைய மூளையை நான் உபயோகிச்சிடுறேன். ஹெல்ப் மீ டு டோட்டலி டிபெண்ட் ஆன் யூ லைக் ஆப்ரஹாம் அப்படின்னு நாம ஜெபிக்கலாம். For those courageous enough to believe in God and to believe in him as real and heaven and eternal life as real, God is not ashamed to be called their God. பொதுவா நாம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, கர்த்தரை இப்ப நான் ஆண்டவரோட பிள்ளை, இயேசு சுவாமியோட பிள்ளைன்னு ஒரு மாதிரி கூட்டங்களில இல்லைன்னா மற்ற பிற மனிதர் முன்னால
நமக்கு சொல்றதுக்கு நாம வெட்கப்பட்டுக்கிறோம். ஆனா நம்ம ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மையும் அவருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு அவர் வெட்கப்பட்டுறக் கூடாது. இங்க வசனம் அததான் சொல்லுது. அவங்களுடைய அந்த விசுவாசத்தை பார்த்து அவர்களுடைய தேவன் என்று கருதப்படுவதற்கு கர்த்தர் வெட்கப்படலையாம். அப்போ நம்ம பார்த்து கர்த்தர் என்ன செய்வாரு? வெட்கப்படுவாரா? இல்ல அவர் சந்தோஷப்படுவாரா? அவர் எவ்வளவு பெருமையா யோபுவ பத்தி சொன்னாரு. எவ்வளவு ஒவ்வொரு விசுவாச புருஷர்களையும் அவர் வந்து அவர் அவ்வளவு முக்கியமா கருதினாரே. அந்த லிஸ்ட்ல பட்டியல்ல நாமும் இருப்போமா? நம்முடைய வாழ்க்கைய அப்படி சொல்ல முடியுமா? விசுவாசத்துல என் பிள்ளை என்ன விசுவாசிக்கிறது அவ்வளவு உறுதி அப்படின்னு நம்மை பற்றி சொல்ல முடியுமா? யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்க்கணும். God is not ashamed to be called their God. பல சமயம் நம்ம உல்டாவா தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நாம ஆண்டவரோட பிள்ளையா சொல்லிக்கிறதுக்கு வெட்கப்படுறோம். But remember, God can also do that. Where will we go? Where will we go? யோசிப்போம். So, when we do not regard God and heaven and eternity as real, God will be ashamed to be called as our God. அதுவும் அவர் எப்ப அவர்களுடைய தேவன் என்று சொல்ல வெட்கப்படுவாருன்னா, அவரையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் அவர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளையும் அந்த பரம சந்தோஷம் ரகசியங்களையும் நாம் ஒரு பொருட்டாய் எண்ணாதபடி அதை அலட்சியப்படுத்தும் போது, அதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்காத போது நம்மிடத்துல விசுவாசம் இல்லை. நம்முடைய இடத்துல விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லாத போது அவர் நம்மை நமக்கு அவர் தேவன் என்று சொல்ல அவர் தன்னை வெட்கப்படுகிறவராய் இருக்கிறார். நம்ம இதனால ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். இன்னும் இந்த 3 வசனத்துல அடுத்த ஸ்டெப், அவருடைய வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப். முதல் ஸ்டெப்பு பரதேசியாய் திரியறது. 2வது ஸ்டெப்பு வாக்கு தத்தத்தை பெற்று அதற்காய் காத்திருக்கிறது. 3வது ஸ்டெப்பு அவங்க விசுவாசத்தினால பிள்ளைய பெற்றுக்கொள்கிறார்கள். அதோடு கூட ஒருபடி கடந்து போய் பரம தேசத்திற்காக காத்திருக்கிறார்கள். சாகும் வரை அதை காணாத போதும் விசுவாசத்தவர்களாய் மரித்தார். இந்த 4வது ஸ்டெப்ல என்ன பார்க்கிறோம்? அவர் சோதிக்கப்படுகிறார். ஈசாக்கை பலியாக கொடுக்கும்படி சோதிக்கப்படுகிறார். அப்போ அந்த பலியை அவர் செலுத்தினார் என்று நாம் அறிவோம். அப்படி செலுத்தும் போது அது பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டார் என்றும் நாம வாசிக்கிறோம். சோ எந்த சூழ்நிலையிலையும் அவர் என்ன செஞ்சாரு? அவர் கர்த்தரை விசுவாசித்தார். இந்த சூழ்நிலை எப்படி? இது மாதிரி யாருக்குமே நேரிடாது. அவருடைய மனசுல எப்படி இருக்கும்? இல்ல நமக்கு என்ன தோணுது? Why would God want Abraham to sacrifice his son when it was God who gave him that son? அவர்தான் அவ்வளோ வருஷம் கழிச்சு அப்படி ஒரு மிராக்குலஸா ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் அந்த ஈசாக்கை அவருக்கு கொடுத்தார். அப்ப அந்த ஈசாக்கை ஏன் அவர் தனக்கு பலியாக கேட்கிறார்? உன் ஒரே குமாரன், உன் ஏக சுதன், உனக்கு பிரியமானவன், உன் நேசகுமாரன், அவனை எனக்கு கொடுன்னு கேட்கிறாரு. இத்தனை வார்த்தையை சொல்றாரு. சொல்லி எனக்கு அவனை பலியா கொடுங்கிறார். So it is a test. It was a test. நம்ம ஆண்டவரோடு கூட வாழுகிற வாழ்க்கையில இந்த மாதிரி டெஸ்ட் கர்த்தர் நமக்கு தருவார். நம்முடைய விசுவாசத்தை அவர் சோதிப்பார். நாம அந்த விசுவாசத்துல மிஞ்சி போய் அவரை சோதிக்க கூடாது. அவர் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறவராய் இருக்கிறார். ஆனா இவங்க அந்த விசுவாசத்தை அவர்கள் அந்த சோதனையை கடந்து வந்ததுனால அவங்களுக்கு கிடைத்த பலன் மிகவும் ஆச்சரியமான பலன் உள்ளதாய் இருந்தது. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய பலனை கூடாது இருக்க மாட்டார். விசுவாசத்தை அவர் கனம் பண்ணுவார். இந்த விசுவாசத்துக்கு அவனுக்கு வேண்டியதா இருந்தது என்னன்னா, முதல்ல ஒபீடியன்ஸ், பேஷன்ஸ், என்டியூரன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ அவருக்கு வேண்டியதா இருந்தது என்னன்னா தேவ வல்லமை.
இந்த டெஸ்ட்ல அவர் தன்னுடைய குவாலிட்டியை காமிக்கணும். நம்ம இப்ப நிறைய குவாலிட்டி செக்ன்னு பாக்குறோம் இல்லையா? இங்க விசுவாச குவாலிட்டி செக் என்னன்னா, இந்த அட்வர்சிட்டி மூலமா அவருடைய குவாலிட்டியை செக் பண்றாங்க. அதுல அவர் என்ன பண்றாரு? இந்த அட்வர்சிட்டிலையும் அவர் என்ன செய்யறாரு? பலியிடுகிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஸோ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தது என்னன்னு சொன்னா, ஈவன் இன் திஸ் adversity, he was able to worship God. He was able to obey God. He was able to bring his own son into this sacrifice. இந்த ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவர் செய்ததாக நான் பார்க்கிறேன். போட்ட 2-3 ஸ்லைடு இங்க காணும். சேவ் தான் பண்ணேன். வாட் ஹேப்பன்ட் ஐ டோன்ட் நோ. சோ பார்க்கிறேன். எஸ், ஓகே. அடுத்ததா 20ஆம் வசனத்துல நாம ஈசாக்கை பற்றி பார்க்கிறோம். ஈசாக்குங்கிறவரு he was born and he was actually in flesh. He was living a life of flesh, not faith, as his father did. அவங்க அப்பா விசுவாசத்திலேயே வாழ்ந்தார். அநேக வருஷங்கள் அவருடைய வாழ்க்கை விசுவாசத்தில் இருக்கும். ஆனா ஈசாக்கு வாழ்க்கையில மாம்சீகம் அதிகமாய் தலை தூக்கியது. எப்போ? ஈவன் இந்த ஃபைனல் ஸ்டேஜ், ஏசாவையும் யாக்கோபையும் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கும் போதுமே அவர் ஒரு விசுவாச கண்களோடு விசுவாசத்தோடு காரியங்களை செய்யல. மாம்சீகமா தான் அவர் செய்ய முயற்சித்தார். ஏசாவை அவர் முதல்ல ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாரு. எதற்காக? அவருக்கு அந்த முதல்ல விசேஷ புத்திர பாகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக ஏசா கிட்ட அவர் சொல்றார். அவருக்கு ஏசாவை ஏன் ரொம்ப பிடிச்சது? அவர் ஒரு மேன்லி மேன், ஒரு நல்ல ஸ்ட்ராங் பர்சன். ஈசாக்கு பிடித்த மாதிரி இருந்தது அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஸ்டைல். அடுத்ததான் அவர் வேட்டையாடி கொண்டு வருகிற உணவின் மேலும் அவருக்கு அதிக ருசி இருந்தது. சோ அதான் மாம்சீகமாய் அவர் அதுல பிரியமாய் இருந்து அப்படி பிரியம் கொண்டவராய் அவரை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார். ஆனா இவர்களுக்கு முதலேயே இந்த வாக்கு தத்தத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்கோர்ஸ் அது ரெபேக்காலுக்கு சொல்லப்பட்டது. இருந்தாலும் அவ நிச்சயமா அது ஈசாக்குக்கும் சொல்லியிருப்பான்னு நம்புறோம். அதனால அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், it was God's chosen child was Jacobங்கிறத Isaac should have remembered. ஆனா he made all methods to bless Esau. But what happened? அவருடைய அந்த அட்டெம்ப்ட் எல்லாமே மாறி போச்சு. கள்ளத்தனமாய் இந்த யாக்கோபு செய்தாலும் அதையும் ஆண்டவர் வாய்க்க செய்யறதுக்கு காரணம் அவருடைய திட்டம் அதுல நிறைவேறணும். What is God's plan should happen. அதற்கு இடையா தவறா காரியங்கள் நடக்குமானா அதை அவர் என்ன செய்வாரு? முடித்து போடுவார். அந்த விதமா தான் ஈசாக்கு செய்த முயற்சிகள் எல்லாம் மாறி போயிடுச்சு. அதுக்கு பதிலாக யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் வாசிக்கணும். ஆனா இந்த சமயத்துலதான் ஈசாக்கு அவர் விசுவாசத்துல பலப்படுகிறார், விசுவாசத்துல முதிர்ச்சி அடைகிறார். நம்ம வசிக்கிறோம் அந்த 27ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல. ஆதியாகமத்துல ஈசாக்கு நடுநடுங்கினாராம். ஐசக் trembled exceedingly. ஏன்? நான் செய்தது எவ்வளவு பெரிய தப்பு. காட்ஸ் பிளானை நான் மாத்துறதுக்கு நான் ஒரு காரணமாய் சில காரியங்களை செய்துட்டேனே. அதை கர்த்தர் எப்படி என்னை அதை தடுத்தாரு, என்ன மாதிரி அதை என்னை டிஃபீட் பண்ணாரு அப்படின்னு அதை உணர்ந்து அவன் அப்படி அதுக்கு பயந்தாங்க. நடுங்கணும் கட்டாயமா. கர்த்தருக்குரிய காரியத்துல நாம we have to be very very careful. We have to fear God. Isaac feared God.
and he trembled exceedingly. ஏன்னா he thought what he was doing is right. அவனுக்கு பிரியமானது அவர் செய்யறதாக அவர் நினைச்சாரு. ஆனா கர்த்தருக்கு பிரியமானது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சொந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுலேயே கர்த்தருடைய சித்தமும் திட்டமும் வித்தியாசமா இருக்கும்போது, இதுக்கு நம்ம 1000 மாம்சீகமா உலக பிரகாரமான நாம எக்ஸ்பிரஷன்ஸும் எக்ஸ்பிளனேஷன்ஸும் டவுட்ஸு எல்லாம் சொல்லலாம். பார்ஷியாலிட்டி அது இதுன்னு நிறைய பேசலாம். Ultimately, it is God's plan. The only answer is God has chosen Jacob. அவ்வளவுதான். இதை தடுக்க அவன் சொந்த அப்பாவாலேயே முடியாது. அவரும் முயற்சி எடுத்தார். அவரு வேணும்னு செய்யல, ஆனா பிரியமா செஞ்சாரு. ஆனா அதை ஆண்டவர் தடுத்து விட்டார். ஏன்னா அவருடைய திட்டத்துல அது வரும். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா ஸ்டெப்லையும் ஒவ்வொன்றிலையும் நாம கர்த்தருடைய திட்டத்துக்கு என்ன செய்யணும்? இணங்க வேண்டும். ஈசாக்கு அது ஒரு முக்கியமான ஒரு தவறு செய்தார். சரி, இப்போ ஆனாலும் அவருடைய விசுவாசம் பலப்பட்டதினாலே, அந்த இதுல அவர் விசுவாசித்ததினாலே அந்த விசுவாசம் வளர்தான். நான் இன்னொன்னும் பாக்குறேன், the heroes of faith are not all perfect models. அதைத்தான் நம்முடைய பைபிளுடைய விசேஷம். God never gives us a false reports. அப்படியே கொடுக்கிறார். என்ன ஃபால்ஸ், என்ன அவங்க கீழே விழுந்தாங்க, என்ன எந்திரிச்சாங்க, எப்படி அவங்க வீரர் ஆனாங்க, இதுதான் அவர் நமக்கு சொல்லித்தராரு. அப்பதான் நம்ம வாழ்க்கைக்கு அது பொருந்தும். அப்படியே ஒரு பாலிஷ்ட் அப்படியே போயிட்டா அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்தே வராது. அவங்களும் ஈசாக்கும் அப்படித்தான் விழுந்தவரானார். ஆனால் அதுதான் முக்கியம், இம்மீடியட்டா அவரு விசுவாசத்தை வளர்த்தி கொண்டார். அங்கதான் அவர் ரேஸ் ஆனாரு. So he became a hero of faith. இப்ப 21ஆம் வசனத்துல நாம என்ன வாசிக்கிறோம்னா, விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையில் சாய்ந்து தொழுது கொண்டார். நமக்கு தெரியும் வசனத்துல, நம்ம ஆதியாகம வசனத்துல வாசிக்கிறோம், அவர் எல்லாரையுமே ஆசீர்வதிக்கிறார். கடைசியா தான் இவங்க 2 பேரையும் ஆசீர்வதிப்பார். ஆனா அது மரணத்துக்கு முன்னாக அது நடக்கும், just before death. அந்த கோல் அவர் வச்சிருந்தார் இல்லையா, that is another proof for his pilgrim state. ஈசாக்கும் கூடாரத்துலதான் வசித்தாரு, யாக்கோபும் கூடாரத்துலதான் வசிக்கிறவரா இருந்தார். அவங்க தகப்பனை போல அவர்களும் தங்களுக்காக நகரங்களையோ தங்களுக்காக ஒரு இதையோ கட்டி கொள்ளவில்லை. நம்ம வசனத்துல பைபிள்ல வாசிப்போம், அவன் கட்டி கொண்டான், நகரத்தை கட்டி கொண்டான் அப்படியெல்லாம். But that was not the plan of God. இவங்க எல்லாம் அதே மாதிரி கூடாரத்திலேயேதான் வசித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இந்த கோல் அதை பிடிச்சிட்டு அவங்க நடப்பாங்க. அந்த கோலிலேயே அவர் அப்படியே சாய்ந்து அவருடைய ஜீவனை விட்டார். அவர் விடும்போது அவர் எப்படி விட்டாரு? தொழுது கொண்டார். See, these people all worshipped God in all of their situations. Do we have this habit of praising God, of thanking God, of worshiping God in our adversities, in our end days, end time, in our what should I say, sick bed, in our crisis, in our losses, in our disappointments? புலம்பிட்டு இருக்கிறோமா, முறுமுறுத்துட்டு இருக்கிறோமா, அல்லது worship பண்றோமா? The more you worship, the more you will forget your worries. கவலைப்படாதீங்கன்னு அவர் சொல்றாருன்னா அப்ப கவலைப்படாம இருக்க முடியும். எப்படி? துதித்தால் கவலை ஓடி போகும். துதிச்சுக்கிட்டே இருந்தா கவலை பற்றியே நமக்கு நினைப்பு வராது. நம்ம துதிக்க துதிக்க கட்டுகள் கலர்ந்து போகும், கதவுகள் திறக்கும், பூமி அசையும், எல்லாம் நடக்கும் when we praise God. So it is so easy. But அது எப்ப முடியும்? விசுவாசம் இருந்தால்தான் முடியும். விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இப்ப நம்மளுடைய லைஃப் இருந்தெல்லாம் நாம இந்த மாதிரி காரியங்களை தான் நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும். அவங்க டைம், அவங்க லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் வேற. நாம அது மாதிரி போய் குச்சியை பிடிச்சிட்டு சாய முடியாது.
ஆனா நாம என்ன அப்ளிகபிளா எடுத்துக்கொள்ளணுமோ அதை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கணும். அப்படிதான் நம்ம வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை புரிஞ்சு கொள்ளணும். இந்த ஸ்டடி மூலமா நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, ஹவு டு ரீட் அண்ட் லேர்ன் த வேர்சஸ். அதுல இருந்து நம்ம அது மாத்திரம் இல்ல, ஹவு டு அப்ளை இட் இன் அவர் லைஃப்ஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். Jacob had to lean on the top of his staff because he was given a limp many years before. அடுத்த இன்னொரு ரீசன் என்ன? தொடை சுளுக்கு அவருக்கு ஏற்பட்டதுனால அவரால நேரா நடக்க முடியாது. அந்த பெனியலின் அனுபவம். அடுத்தது அந்த இதுல சாய்ந்து அவர் சொல்றது என்னன்னா, வரும் காலத்துல வரக்கூடிய தன்னுடைய சந்ததியார் எப்படி இந்த விசுவாசத்துல வரணும்னு சொல்லி அவர்களுக்காக ஜெபித்து விசுவாசத்தோடு அவர்களை ஆசீர்வதிக்கிறதாய் நாம் பார்க்கிறோம். 22ஆம் வசனத்துல இப்ப 3 முற்பிதாக்கள் முடிந்தது. யோசேப்பு முக்கியமா இந்த இடத்துல அவர் ஹீரோவா போடுறாரு. ஏன்னா அவர் ஒரு பெரிய ஹீரோ இல்லையா? அவருடைய வாழ்க்கையை நம்ம யோசிக்கும் போது அந்த சொப்பனத்தை அவர் நம்பி அதற்கப்புறம் எத்தனையோ வருஷங்கள் கழித்து சிறை அனுபவத்துல இருந்து அங்க புடமிடப்பட்டு வெளியே வந்து அவர் காரியத்தை சரியா புரிஞ்சு கடைசியில சொல்றாரு, இதையெல்லாம் கர்த்தர் எதற்கு அனுமதிச்சாருன்னா, நான் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக கர்த்தர் இதை எனக்கு செய்தார், நீங்க எனக்கு ஒண்ணும் தீங்கு செய்யலன்னு அங்க சொல்றாரு. அந்த விசுவாசம், that was his faith. He understood God. Faith will help us to understand God and his plans. அதனாலதான் we can look beyond. இப்ப பாக்குறத விட்டு இன்னும் தாண்டி பார்க்க முடியும்னா அவரை புரிஞ்சுக்கிட்டாதான், அவருடைய திட்டத்தை அறிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால அதை செய்ய முடியும். யோசேப்பு அப்படியாய் அவர் வந்தார். When Joseph died, he was never buried. இது நமக்கு ஒரு முக்கியமான காரியம். அதாவது யோசேப்பு விசுவாசத்துல மற்ற எல்லாம் இருந்தாலும் அவர் விசுவாசத்துல ஒண்ணு சொன்னாரு, என்ன தெரியுமா? என்னுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன் will definitely enter into the promised land. அப்ப அங்க போகும்போது அந்த தேசத்துலதான் என் எலும்புகள் புதைக்கப்படணும். இன்னைக்கு டெரிட்டரிஸ் வேறையா இருக்கலாம், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் வேறையா இருக்கலாம், இன்னைக்கு நீங்க வேற இடத்துல ஈஜிப்ட்ல இருக்கலாம். பட் ஐ வாண்ட் மை போன்ஸ் டு பி பரீட் இன் த ப்ராமிஸ்ட் லேண்ட் அப்படின்னு அவர் அதனால என்ன பண்ணாச்சுன்னா, more than 400 years his coffin was lying on the ground. It was placed on the ground. It was never buried. அவர் சைலண்ட் விட்னஸா அவருடைய ஃபெய்த்துக்கு அங்க இருந்தது. அநேக சின்ன பிள்ளைகள்லாம் பல ஜெனரேஷன்ஸ்ல கேட்டிருப்பாங்க, இது எதுக்கு இந்த மாதிரி இந்த பெட்டி இங்க இருக்குது, why is Joseph's coffin kept here அப்படின்னு கேட்கலாம். Reason is the coffin, the bones are to be buried in the promised land. அததான் அவர் எதிர்பார்த்தது. அதுக்காக அவர் என்ன செய்யறாரு, அவர் அதை செய்வதாக காத்திருப்பதாக நாம பார்க்கிறோம். So God's promise was true, and so Joseph's faith testified for years after his death. நம்ம விசுவாசத்தை நமக்கு அடுத்த ஜெனரேஷனாவது சொல்ல முடியுமா? இங்க யோசேப்பின் விசுவாசத்தை அத்தனை வருஷங்கள் அவருடைய மரணத்துக்கு அப்புறம் சொல்லக்கூடியதா இருந்ததும், நமக்கு அடுத்த ஜெனரேஷனாவது நம்முடைய விசுவாசத்தை பற்றி சொல்லக்கூடியதாய் இருக்க முடியாக நாம் வாழ வேண்டும். இனி 23rd verseல இருந்து நம்ம இன்னொரு ஹீரோ, பெரிய ஹீரோ, அவரை பற்றியும் நிறைய வசனங்களை வாசிக்கிறோம். அது மோசே. சோ இன்றைய நாளில நாம ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப் இந்த 4 பேரையும் பற்றி, அவர்களுடைய விசுவாசத்தை பற்றி இன்று நாம் அறிந்து கொண்டோம். இது நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். ஆனா என்ன நம்ம யோசிக்கிறோம்னா, இதிலிருந்து ஒரு சின்ன பாயிண்ட், ஒரு சின்ன காரியம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலிருந்து என் வாழ்க்கைக்கு ஒத்துதா இருக்கு, என் வாழ்க்கைக்கு நான் இப்படி மாற்றிக்கொள்ளலாம். That is what is called as transformation. That is what is called as growth, maturity. This is what is expected of every study that people do in all the places.
ஜஸ்ட் வாசனங்களை தெரிஞ்சதை வாசிக்கிறது இல்ல, அது இல்ல நம்முடைய நோக்கம். நமக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும், சிலருக்கு மனப்பாடமாவே தெரியும். ஆனா நமக்கு என்ன வேணும்னு, நம்முடைய வாழ்க்கையில how does it work? Because verse the verse is the word of God, and the word of God has life, and it is like a seed. So allow it to grow and transform our lives. So let's pray. அன்பின் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற நாங்க ஒவ்வொருவரும் ஒரு சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம். நாளையிலே நாங்க கேட்ட சத்தியங்களுக்காக உண்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்க வாழ்க்கையிலும் அப்படியாக விசுவாசத்தை ஆண்டவரை வளர்த்து செய்கிறதாகவும், அது மாத்திரம் இல்ல சுவாமி, எங்க வாழ்க்கையில நாங்க வாழ்ந்து காட்ட எங்களுக்கு தேவையான கீழ்ப்படிதல், ஆண்டவரே எங்களுக்கு தேவையான அந்த பொறுமை, காத்திருக்கிற அனுபவங்கள், ஆண்டவரே எங்களுக்கு தேவையான உம்முடைய திட்டங்களை விளங்கி கொள்ளுகிற ஒரு ஒரு அறிவு, ஆண்டவரே உம்முடைய இங்க நாங்க காண்கிறதல்ல, அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய உம்முடைய செயல்பாடுகளை விளங்கி கொள்கிற ஒரு ஒரு ரெவலேஷன், வெளிப்பாடு சுவாமி எங்களுக்கு கிடைக்க உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்தி நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடைய தேவைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் பல நிலைகளிலே பல இடங்களிலிருந்து உண்மை நோக்கி பார்க்கிறோம். எல்லாவற்றையும் நீர் அறிந்த தேவன், திருப்தியா எங்களை ஆசீர்வதியும். தேவைகளுக்கு நீர் போதுமானவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்றும் எங்கள் தேசத்துல நடந்த அந்த தேர்தலுக்காக கூட நாங்க உங்களுடைய பாதத்துல வருகிறோம். எல்லா காரியங்களையும் உங்களுடைய கருத்தில் வைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்தும். நீர் யுவர் சாவரன் காட், ஆளுகை உம்முடையது. உங்களுடைய கருத்துல எங்களை தாழ்த்தி வைக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும் சுவாமி, வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதா. ஆமென், ஆமென். So thank you, ma'am. Thank you. God bless you. God bless you.